பயங்கர காமெடியான படம் போல, ஃபுல் அவுட் அண்ட் அவுட் காமெடி இந்த படம், ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ஃபுல்லா சிரிச்சு அப்படின்றப்போ எனக்கு தான் தெரியும் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா நான் அழுவ வைக்க போறேன்றப்போ எனக்கு அது பயந்துட்டேன் நான் உண்மையிலேயே. ஏன்னா ஐயோ இது தப்பா கன்வே ஆயிடுச்சா, இது ஃபுல் காமெடி படம் நினைச்சிட்டு இருக்காங்க, இப்போ இது படம் அந்த மூட்ல இருக்காதுன்றது எனக்கு தெரியும், என் டீமுக்கு தெரியும். அப்போ அது கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் பயம் ஆச்சு. அப்புறமேட்டு சரி பரவாயில்ல நம்ம ட்ரெயிலர்ல செட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் நாங்க ஒருத்தங்களா கூப்பிட்டு காமிக்கும் போது இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பாக்குறவங்க நாங்க சொல்ல, பட் அவங்க போட ஆரம்பிச்சாங்க கொஞ்சம் கொஞ்சமா. இப்போ முதல்ல ஜீல வினோத் அண்ணா இருப்பாரு, ஸோ அவர் தான் போட்டாரு, இந்த மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்தேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருசா ஒன்று போட்டாரு. ஸோ அங்க இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நாங்க ஃபைனலா இப்போ நாங்க ஒரு பெரிய படத்தோட நாங்க வரோன்றப்போ எங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் புஷ் தேவைப்படுச்சு வெளியே தெரியறதுக்கு. ஏன்னா கண்டிப்பா அவ்வளவு பெரிய ஸ்டார்டமோட நாங்க ஒரு படம் வருதுன்றப்போ நம்மளுக்கு ஒரு பெரிய புஷ் தேவைப்படுது. அப்போ நாங்க என்ன பண்றோம்னா அப்பதான் நாங்க வந்து இந்த தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு படம் நீங்க முன்னாடியே பாருங்க, அது ஒரு ரிஸ்பெக்ட் ரொம்ப பெரிய பிடிக்கலன்னா படம் அவ்வளவுதான் எங்களுக்கு காலி. சோ அதெல்லாம் நாங்க பண்றோம். பண்ணிட்டு அவங்க படம் பார்த்துட்டு இல்ல படம் நல்லா இருக்கு, இந்த படம் நல்லா இருக்குன்றப்போ பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த டாக் ஜென்ரேட் ஆகுது.